வணக்கம் குழந்தைகளே. இன்றைய கதை டிஜிட்டல் உலகின் பாடம். டிஜிட்டல் உலகம் நமக்கு உதவிகரமானது, ஆனால் சமநிலையே வாழ்வின் மகிழ்ச்சி என்பதை சொல்லும் கதை. ஒவ்வொரு கதையிலும் ஒரு அழகான பாடம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை காண கதையின் முடிவு வரை எங்களோடு இணைந்திருங்க. மற்றும் இந்த வீடியோவின் இறுதியில் அடுத்து வரும் அற்புதமான கதையை என்னவென்று கேடிஎஸ்வி ஸ்டோரிஸில் தெரிவிக்கப் போகிறோம். மறக்காமல் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. வரவிருக்கும் அற்புதமான கதைகளை காண தவறவிடாதீங்க. வாங்க, இன்று இந்த கதை நமக்கு சொல்ல போகும் பாடம் என்ன என்பதை பார்ப்போம். அருண் என்ற சிறுவன் எப்போதும் மொபைல் போனில் விளையாடிக் கொண்டே இருப்பான். நண்பர்கள் அழைத்தாலும் அருண் எப்போதும் இல்லை எனச் சொன்னான். அம்மா, இப்படி இருந்தால் உடலுக்கு பாதிப்பு வரும் என நினைத்தார். ஒரு நாள் திடீரென்று மின் துண்டிக்கப்பட்டது. இணையமின்றி அருண் சலித்தான். பாட்டி அருணுக்கு சுவாரஸ்யமான கதைகள் சொல்லத் தொடங்கினார். அருண் அந்த கதையில் மூழ்கினான். அருண், இன்று நானும் விளையாட வருகிறேன் என்றான். விளையாடும்போது அருண் மனமகிழ்ந்து சிரித்தான். அருண் உணர்ந்தான், உண்மையான மகிழ்ச்சி இயற்கையிலும் நட்பிலும் தான் உள்ளது. பள்ளி ஆசிரியை, டிஜிட்டல் உலகம் நல்லது, ஆனால் சமநிலை அவசியம் என்றார். அருண் தினமும் சிறிது நேரம் மட்டும் மொபைல் பயன்படுத்தத் தொடங்கினான். அவர் புத்தகங்களையும் படிக்க ஆரம்பித்தார். நண்பர்கள் அருண் மாறிவிட்டான் என்று மகிழ்ந்தனர். அம்மா, இப்போது நீ நல்ல பழக்கம் கற்றுக்கொண்டாய் என்றார். பாட்டி பெருமையுடன் சிரித்தார். அருண் இயற்கையை ரசிக்கத் தொடங்கினான். அருண் டிஜிட்டல் உலகை நல்ல முறையில் பயன்படுத்த கற்றுக்கொண்டான். அருண் சமநிலையே மகிழ்ச்சி என நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். குழந்தைகளே, நினைவில் கொள்ளுங்கள், இந்த கதை நமக்கு சொல்வது டிஜிட்டல் உலகம் நல்லது, ஆனால் சமநிலையே வாழ்க்கையை அழகாக்கும். இந்த திரையில் தெரியும் படத்தை பார்த்து அடுத்த கதை என்ன என்று யூகிக்க முடிகிறதா? தொடர்ந்து யூகித்து கொண்டே அடுத்த கதைக்காக தயாராக இருங்கள். மறக்காமல் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. வரவிருக்கும் அற்புதமான கதைகளை காண தவறவிடாதீங்க.